கனிம வளத்துறை அமைச்சர் டி கே பிரபு அவர்கள் வந்து கல்குவாரிகளை தொடர்ந்து ஆய்வு பண்ணதில் விதிகளை மீறி செயல்பட்ட குவாரிகள், அதாவது தென்காசியில் 18 குவாரிகளும் கன்னியாகுமரியில் 2 குவாரிகளும் வந்து மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 வருஷத்தில் போன கவர்மெண்ட்டில் 3 வருஷமாக 2000 அடிக்கு கீழே தோண்டி விதிகளை மீறி வந்து சட்டவிரோதமாக அந்த குவாரி செயல்பட்டுருக்கு. அதன் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கனிம வளங்களை இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் டி கே பிரபு அவர்கள் தான் அந்த டிவிக்கு கவர்மெண்ட்டில் அவர் டிபார்ட்மெண்ட்னாலே அவர் மட்டும் கரெக்டாக பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் இதோட நின்றக்கூடாது, தொடர்ந்து குவாரிகளை வந்து கண்காணிக்கணும், கனிம வளங்களை வந்து கண்காணிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை, கனிம வளங்களை வந்து பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. ஸோ அமைச்சர் டி கே பிரபு அவர்கள் வந்து இதோட நின்றாமல் தொடர்ந்து கண்காணிக்கணும். அதோடு இல்லாமல் மதுரை மாவட்ட முன்னாள் கலெக்டர் திரு சகாயம் ஐஎஸ் அவர்கள்ட்ட போய் அந்த பிஆர்பி கிரானைட் ஊழல் சம்பந்தமாக அங்கே என்ன நடந்துச்சு, எவ்வளோ இழப்பீடு ஆச்சு, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து அவர்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அதன் மீதும் ஆக்ஷன் எடுக்கணும். இப்படி ஒட்டுமொத்தமாக சட்டவிரோதமாக செயல்பட்ட குவாரிகளால் ஏற்பட்ட அரசுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அந்த குவாரி ஓனர்கள்ட்ட இருந்தே வாங்கணும், முறையீடு பண்ணவங்கள்ட்ட இருந்தே அந்த இழப்பீடெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த கனிம வள கொள்ளை பற்றி இப்போ டி கே பிரபு அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்காலி